அப்படி ஒரு ஹீரோலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளோ எப்படி இவ்வளோ நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்றதுலாம் இருக்கும். வந்தாலும் உங்களை வந்து 20 வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி உங்களை பார்த்துப்பாரு. வாங்க போய் உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க. கிரேட்டஸ்ட் லவ்லி பர்சன், கிரேட் பாண்ட் வைப். அத்தை இஸ் வெரி குட் பர்சன். எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாரு. அது வந்து கண் கூடவே பார்த்துருக்கோம். அது வந்து அவர் ஆஃபீஸ் ஜெகஜோதியாக இருக்கும். அவர் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு க்யூ நிற்கும். அதேமாரி நல்லா அந்த ஒர்க்கு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் அவங்க எடுத்து போட்டுவாங்க. இப்போ நான்வெஜ்னா இருக்குதா இருந்தால் அதுக்கு அவங்க வந்து ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. ஒரு ஆளுக்கு 2 பீஸ் இப்படி ஏதாவது ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. ஆனால் இவர் இதில் மட்டும்தான் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், பஃபே மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து போட்டு இதெல்லாம் நான் கண் கூட பார்த்து வியந்த ஒரு விஷயம். மனித நேயம்னுவாங்க தெரியுமா, அதில் வந்து சும்மா எல்லாரும் அதான் சொல்கிறாங்க நானும் அதான் சொல்கிறேன்ன்றது ஒரு இது கிடையாது. கடவுளை பார்த்தா எல்லாரும் கடவுளை பார்த்து வணக்கம் தான் செய்வான். எவனா வரதுலாம் பிடிக்காத பண்ணுவோம். அது மாதிரி கடவுளை பார்த்தா கை எடுத்து கும்பிடணுன்றது ஒரு இது. அது மாதிரி விஜயகாந்த் சார் வந்து என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 90% அவரால் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தரமே மாற்றப்பட்டது. அவரெல்லாம் நான் போன இதில் கூட சொன்னேன், அவர் நேரில் பார்த்தா என் உயிர் போயிடும்ன்ட்டு. ஏன்னா இந்த நிலையில் அவரை பார்க்கக்கூடாது. விஜயகாந்த் மாதிரி ஒரு மனித நேயம்னா